ஒன்னு வந்து இப்ப போதுமான தண்ணி இல்ல, தண்ணி திறக்கிறதுக்கு இன்னும் எப்படியும் ஒரு மாசம் ஆகும். அப்ப நமக்கு தண்ணி திறந்து விட்டு அது வந்து சேர்றதுல காலதாமதமாகும். அப்ப ஆரம்ப கட்டத்திலயும் நமக்கு வறட்சியை நம்ம சந்திக்கிறோம். பிற்பகுதியில சம்பா சாகுபடிக்கு முக்கிய காலகட்டங்களான ஐப்பசி கார்த்திகை மார்கழியில அதிகப்படியான மழை வரும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அப்ப இது ரெண்டையும் நம்ம நிர்வகிக்கிற அளவுல எதிர்கொள்ற அளவுல நம்ம விவசாயிகள் வந்து தயாராகணும். அதுக்கு ஏற்ற ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நம்ம பாரம்பரிய நெல் ரகங்கள்ல நிறைய இருக்குது. யாருக்கெல்லாம் வந்து போர்வெல் வசதி இருக்குதோ, நீராதாரம் இருக்கோ, அவங்க எல்லாம் வந்து நீண்ட கால ரகங்களை கூட ஆவணி மாசம் தூங்குனதுமே மாப்பிள்ளை சம்பா, காட்டு யானம் போன்ற ரகங்களை அவங்க தாராளமா வந்து பயிரிடலாம். அதுவும் வந்து இந்த மழை தண்ணியும் தாங்கும், வறட்சியும் ரெண்டுக்கும் ஏற்ற ரகமாக இந்த காட்டு யானம், மாப்பிள்ளை சம்பா போன்ற ரகங்களை வந்து அவங்க தாராளமா பயிரிடலாம். இது ரெண்டும் சிவப்பு ரகம். வெள்ளையில வந்து வாழைப்பூ சம்பா, கருடன் சம்பா இது போன்ற ரகங்களை வந்து பயிரிடலாம். அதுக்கு அடுத்த கட்டமா இந்த ஆவணி முதல் வாரம் 2வது வாரத்துல செய்ய முடியாதவங்க முழுமையா மேட்டூர் அணை நீரையும் வடகிழக்கு பருவமழையும் நம்பி தான் விவசாயம் பண்றோம் அப்படிங்கிறவங்க, வாய்ப்பு உள்ளவங்க இயற்கை விவசாயத்துல நடவு முறைக்கு போறதா நல்லதுங்கிறதுனால நம்ம தூய மல்லி, ஆத்தூருக்கு செடி, தங்க சம்பா, மிளகு சம்பா, கொத்தமல்லி சம்பா, வெள்ளை கவுனி, கருப்பு கவுனி இது போன்ற ரகங்கள் ஒரு 135 நாள்ல இருந்து 140 நாள்ல விளையக்கூடிய மத்திய கால ரகங்கள்னு சொல்லுவோம். இதெல்லாமே வந்து நம்ம புரட்டாசி முதல் வாரம் துவங்கி 3வது வாரம் வரைக்குமே, ஏன் இன்னும் சொல்ல போனா புரட்டாசி கடைசி வரைக்குமே ஐப்பசி பிறந்தும் கூட நம்ம இந்த ரகங்கள் எல்லாம் நம்ம விதைக்கலாம், பறிச்சு நடலாம், நம்ம அறுவடையும் பண்ணிக்கலாம். முதல்ல நமக்கு தண்ணி வர்றதுதான் பிரச்சனையா இருக்கும். தண்ணி நமக்கு மேட்டூர் அணை நீரும் ஓரளவுக்கு வந்து வடகிழக்கு பருவமழை அதிகப்படியாக பெஞ்சிருந்தா கூட இந்த நெல் ரகங்களை நம்ம நாற்றாங்கல் விட்டு பறிச்சு நட்டுட்டோம்னா ஒரு தடவை 2 தடவை முழுகினா கூட இந்த ரகங்கள்லாம் வந்து அதை எதிர்கொண்டு அறுவடைக்கு வரக்கூடியது. அதனால எந்தவித பதட்டமும் அடைய வேண்டாம். ஏற்கனவே வந்து 2001, 2002 வாக்குல இதை விட பெரிய வறட்சியை நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த கட்டத்திலயும் நம்ம விவசாயம் பண்ணிருக்கோம். 2016, 17லயும் ஒரு வறட்சி பார்த்தோம். அந்த ஆண்டும் பதட்டம் இருந்தது. ஆனா இந்த 2-3 வறட்சியை நானே எனக்கு பார்த்ததுனால இப்ப எனக்கு பதட்டம் இல்ல. எப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம ஒரு புரிதல் வந்துருச்சு. அதனால போர்வெல் உள்ளவங்க 100% சிறப்பா செய்ய முடியும். போர்வெல் இல்லாதவங்களும் இது போன்ற ஒரு திட்டமிடல், நமக்கு எப்போ நீர் சேரும், வடகிழக்கு பருவமழை எப்ப பெய்யும்ன்றத ஏற்கனவே இருக்கக்கூடிய அனுபவங்கள் அடிப்படையில வயதானவர்கள்ட்ட கேட்டா சொல்லுவாங்க. அந்த பாரம்பரிய அறிவுன்னு ஒண்ணு இருக்கும். மழை குறித்த ஆராய்ச்சி நிலையங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதெல்லாத்தையும் தாண்டி நம்ம கிராமப்புற அறிவு, சுற்றுச்சூழல் அறிவு, அங்கங்க பகுதி சார்ந்த அறிவுன்னு ஒண்ணு இருக்கும். அத அந்தந்த இடத்துக்கு தகுந்தவாறு அவங்க செஞ்சாங்கன்னா நிச்சயமாக ஒரு சிறப்பான விவசாயம் இந்த வருஷம் நடக்குங்கிறதே என்னுடைய நம்பிக்கை.